என்னடா ஆச்சு போன காரியம்? நல்லபடியாக பார்த்துட்டு வந்தீங்களா? அதை ஏமா நீங்கள் கேட்குறீங்க? அன்னைக்கு அந்த ஜோசிக்கார் இவங்க ரெண்டு பேர்த்த கல்யாணம் நடக்கும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு வரக்குள்ள வந்தாலே இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாருமா. என்னது? அன்னைக்கு நல்லா இருக்குன்னு தானே சொன்னார், அது எப்படி இன்னைக்கு மாறும்? ஏன் அன்னைக்கு ஒழுங்காக பார்க்கலையாம்மா? ஆமாங்கத்த, அன்னைக்கு ஒழுங்காக பார்க்கலன்னு தான் சொல்கிறாருங்கத்த. வேற ஒன்றும் இல்லைங்கத்த. நாங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டோம், ஆனாலும் இப்படி தான் சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்னதுமே உனக்கு மனசு குழுகுழுன்னு இருந்திருக்கும்ல ராஜி? ஏங்கத்த எதுக்கு எடுத்தாலும் என்னையுமே சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னையவே சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக என்னதான் சொன்னார், தெளிவாக சொல்லுங்கள். அதாவதுமா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்களாம்மா. நம்ம வீட்லேயே யாருக்காவது எதுக்காவது ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படிங்கிறாரு. வீடு சேதம் கூட ஆனாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருமா. உயிர் சேதமா? அப்படியா? சரி சரி. அந்த ஜோசிக்கார் எங்கே இருக்கார், எந்த கோயிலில் இருக்காருன்னு சொன்னேன்? என்னம்மா நீங்கள் சிரிக்கிறீங்க இப்படி? என்னாச்சு? ஆமாம், அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னார், இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்கிறார், நீயே சொல்கிற. அந்த ஜோசிகாருக்கு உண்மையாலுமே ஜோசியம் பார்க்க தெரியுமா இல்லையான்னு தெரியலையேடா. தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போய் தலையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம இன்னொரு ஜோசிகாரையும் பார்ப்போம், அப்புறம் முடிவு எடுப்போம். சரியா? நீ கவலையே படாத. ஆமாம்மா, அதுவும் சரிதான். இந்த ஜோசிகார் இல்லாட்டின்னு வேற ஜோசிகாரையும் பார்க்கலாம். நீ கவலை இதுக்கடா படுற? இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சா நான் அப்பா வரும்போது பார்த்துட்டு வர சொன்னேன். அவர் பார்த்து எனக்கு எப்போவோ ஃபோன் பண்ணிட்டாரு. கல்யாணத்துக்கு 4 நேரெல்லாம் நல்லா குறித்து கொடுத்துருக்குறாரு. எல்லா விஷயத்துக்கும் நல்லா குறித்து கொடுத்துருக்குறாரு. சரி, இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கே கல்யாணம்னு நீ சொல்கிற மாதிரி எந்த உயிர் சேதமும் ஆகாதாமா. புரிஞ்சுதா? நான் அந்த ஜோசிகார்ட்ட ஃபோன்லேயே பேசியாச்சு. ஆனால் நீ கவலையே படாத. இந்த ஆள் சொன்னதெல்லாம் பொய்யாமா? பொய்யோ பொய்யில்லையோ உண்மையோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனால் அவர் ஏதோ சூழ்நிலையில் சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரியுது. அது என்ன ஏது நீ புரிஞ்சுக்கோ, சரியா? ஐயோ, நம்ம மாட்டிக்க மாட்டேக்குதே இந்த கிளவிக்கிட்ட. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன ராஜி, நான் சொன்னது கரெக்டு தானே? தெளிவாக நீ தாண்டா யோசிச்சுக்கணும். என்னம்மா ராஜி கிட்ட சொல்கிறீங்க? அவளுக்கு தெரியாததாடா இந்த கல்யாணத்து நிறுத்த அவள் பட்ட கஷ்டம் இருக்குதே. ஐயோ, அப்பாப்பாப்பாப்பா. என்ன ராஜி, ஜோசிகாருக்கு 50,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? ஐயோ, இந்த கிழவிக்கு இது எப்படி தெரிஞ்சது? என்னத்தை சொல்கிறீங்க? 50,000 ரூபாயா? நான் இதுக்கு அந்த ஜோசிகாருக்கு மாற்றி விடணும்? என்னம்மா ராஜி, நீ என்ன பேசுனியோ அதைத்தானே நான் சொல்கிறேன். வேற எதுவும் தப்பாக சொல்லலையே. ஒருவேளை அந்த ஜோசிகாரங்க இது போட்டு கொடுத்துட்டானோ? அப்பனா வச்சுக்கிறேங்க கோயில் சிக்கடா. என்ன அந்த ஜோசிகாரை சொல்லிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா? அந்த ஆளெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? என் பையன் ஃபோன் பேசுகிற நேரமாக பார்த்து நீ அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னேன் எது சொன்னேன் எல்லாத்தையும் நான் நின்று அங்கே நின்று கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். உங்களுக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்டி, அவ்வளோதாண்டி வித்தியாசம். என்னென்ன ஆட்டம் போடுறீங்கடி இந்த கல்யாணத்தை நிறுத்த? டேய், இவ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே தீரணும், அவ்வளோதான். என்னம்மா சொல்கிறீங்க? என்ன ராஜி இந்த கல்யாணத்தை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கா? அடா, இவ்வளோ நேரம் அதான்டா சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு இருக்கணுமா? பொண்டாட்டி நீ மிரட்டி வைக்க மாட்டியா? அவளுக்கு இந்த கல்யாண நேரத்தில் என்ன அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. உன் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்காமின்னு அவளுக்கு விருப்பமே இல்லையாட்டிருக்கு. என்ன ராஜி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கிற சொல்லு. ஐயோ ஐயோ, இல்லைங்க, அது ஏதோ தெரியாமல் மன்னிச்சிருங்க. அது எனக்கு அந்த வீட்டில் அந்த பொண்ணு யாரையும் பிடிக்கல. உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் கேட்கல. எனக்கு திடீர்னு தோணுச்சு, அதான் செஞ்சேன். ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க. தப்பு தாங்க. என்ன ராஜி, என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பியா? உன் பையனுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கும் வந்தால் என்ன பிரச்சனை உனக்கு? சம்மந்தியா, பொண்ணா, மருமகளா? எனக்கு புரியல. என்ன உனக்கு பிரச்சனை? முதல்ல தெளிவாக சொல்லு. இவ்வளோட்டும் உனக்கு சும்மா விட மாட்டேன் ராஜி. டே விடுடா. அவள் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டா, விடுடா. அவளுக்கு பழைய ஞாபகங்கள்ல ஏதோ பண்ணிட்டா, விட்டுரு. ஆமாங்க, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ்ங்க. உங்கள் அம்மா சொல்கிறங்காட்டிக்கு உன்னை சும்மா விடுற ராஜி. இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தில் ஏதாவது பண்ணுன அப்புறம் நான் மனுஷனாக இருக்கவே மாட்டேன். என்னை நீ எந்த நிலைமையில பார்ப்பேன்னு உனக்கு தெரியாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரிங்க. இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேங்க. தப்பு பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், விடுடா. கோவப்படாத. நார்மலாகு. பசங்க பிள்ளைங்களே வரப்போறாங்க. நார்மலாகு. பாருங்க, இவர் விட்ட ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா. என்னமா நினைச்சிட்டு இருக்காரு மனசுல? நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாமா. பணம் காசுன்ட்டே இருக்காமா. என்னால முடியலம்மா. இவளை ஏன் கல்யாணம் பண்ணு இந்த நிமிஷம் யோசிக்கிறேம்மா. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க.
பின்ன நீ பண்ணுறதுக்கு உன்னை என்ன பண்ணுறது சொல்லு. எவ்வளோ தடவை நானும் பொறுமையாக சொல்லிட்டே இருக்கிறது. ஆ கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, பொறுப்பு இருக்கா? நீ ஒரு அம்மா, அது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல பொண்ணு அமைன்னு. பணக்கார வீட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி அவள் ஓவராக பண்ணாலும் உன்னையும் குடும்பத்தினா என்ன பண்ணுவேன் சொல்லு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, எந்த வித பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிற. இல்லைங்க நான் தான் சொல்கிறேன். இனிமேல் இந்த விஷயத்தில் நான் கல்யாண விஷயத்தில் எதுலேயுமே தலையிட மாட்டேங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அத்தை என்ன சொல்கிறாப்லையோ அதுவே நான் கேட்பேங்க. ப்ளீஸுங்க. விடுடா அவள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாளடா. இவ்வளோ தூரம் சொல்லும்போது அவள் செய்ய மாட்டாடா. கொஞ்சம் நம்புடா அவளை. ரொம்ப கோவப்படாதடா. விடுடா. அம்மா சொல்கிறங்காட்டி கொஞ்சம் சும்மா விடுற ராஜி. இல்லாட்டி அவ்வளோதான் என்கிட்ட. சரிங்க நான் மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க. நான் என் ஃப்ரெண்டு ரவிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்ல போகிறேம்மா. இந்த வாரத்துலேயே வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் சொன்னார்ல, அந்த டேட்டெல்லாம் சொல்ல போகிறோம்மா. ஸோ நம்ம போகலாமா, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுங்கம்மா. நீங்கள் எனக்கு ராஜிக்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைம்மா, பிடிக்கலம்மா இந்த கல்யாணத்தை பற்றி. நீங்களே எல்லாம் பார்த்து பண்ணுங்கம்மா. நான் இந்தாங்கம்மா, இந்த ஷீட்டில் தான் எல்லாம் எழுதியிருக்காங்க, இதை படி நீங்கள் எல்லாம் பண்ணிடுங்கம்மா. சரிடா சரி, நீ போ, நான் பார்த்துக்க. நீ மேலே டென்ஷன் இல்லாமல் போ, நீ போ. சரிம்மா, நான் வரேன். ஏன் இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அத்தை? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இவர் இவ்வளோ கோவப்பட்டதே இல்லை அத்தை. புருஷன் இவ்வளோ கோவப்பட்டது இல்லைன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் ராஜி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிற? உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ராஜி. நிஜமாலுமே சொல்கிறேன். நீ ஒரு நல்ல பொண்ணு, நல்ல மருமக, எல்லாத்துலேயும் ஓகேவா இருந்த. ஆனால் இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. மாமியார் தான் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற. நீயாவது ஒழுங்காக உன் புருஷன் குழந்தைங்க கூட்டி நல்லபடியாக இருப்பேன்னு தான் நாங்கள் தள்ளி எங்கள் ஊருக்கே போனோம். இந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற எனக்கு புரியல ராஜி. உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையன்னு மட்டும்தான் நாங்கள் யோசிக்கிறோமே தவிர்த்து பணக்கார வீடெல்லாம் நாங்கள் யோசிக்கல. அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பணக்கார வீடெல்லாம் யோசிக்கல. எனக்கு நான் என் பேச்சை கேட்டு என் கூட அன்பாக இருக்க மாதிரி மருமகளாக நான் எதிர்பார்த்தேன். அதை தான் இப்படி பண்ணிட்டேன். ராஜி, நீ இப்படி சொல்கிறது உனக்கே அடுக்குமா? நீ ஏன் இவ்வளோ போய் பேசுகிற? நீ சொல்கிறது வாய் கூசாமல் இப்படி போய் பேசுகிற. நீயே யோசிச்சுப்பாரு, இந்தளவுக்கு நீ யோசிப்பேன்னு. உனக்கு அடிமையாக இருக்கிற பொண்ணா நீ பார்த்தேன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அன்பான பொண்ணா பார்த்தேன்னு சொல்லாத, சரியா? எனக்கு தெரியாத உன்னை பற்றி, சின்ன வயசுலேருந்தே பார்த்தவளை. எங்கள் அண்ணன் பொண்ணு வேற நீ. உன்னையெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ இரு. நாளைக்கு எங்கள் அண்ணனும் அண்ணியும் வருவாங்களா, அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன்டி. என்னத்த நீங்களும் இப்படி திட்டுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே என்னை திட்டுறீங்க. நீ பண்ண வேலைக்கு உன்னை என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். ஒரு அம்மாவை பொறுப்பாக பையன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீ எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீ இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த எதுக்கு இப்படி முயற்சி செஞ்சுட்ருக்குற? உன் பிள்ளைக்கு தான் அறிவு கிடையாது. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான்னு உனக்கே தெரியும். அவள் கூட செஞ்சுட்டு நீயும் இப்படி பண்ணிகிட்ருப்பியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு ராஜி. உண்மையாக நீ நல்லவ தான். தயவுசெய்து கொஞ்சம் உட்காந்து யோசி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு இதுக்கு மேலே நீ யோசிச்ச அப்புறம் நான் என்னையும் நீ மனுஷியாக பார்க்க மாட்டேன். அப்புறம் வேற தேவியை நீ பார்க்க வேண்டியது வரும். புரிஞ்சுதா? என் பையன் சொல்லிட்டான், நான் செஞ்சிருவேன் ராஜி, பார்த்துக்கோ. இல்லை இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ண மாட்டேன்னு வெறும் வாயில் மட்டும் சொல்லாத, செயலே காமி. உனக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் உனக்கு புரியும் நாங்கள் ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோன்னு. அது வரைக்கும் உனக்கு நாங்கள் எல்லாம் கெட்டவங்களாக தான் இருப்போம். அதுக்கு மேலே உன் விருப்பம். நீயும் புருஷனும் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த பொண்ணை தான் பார்த்துருக்கேன். அதை நீ மனசில் வச்சுக்கோ. உன் பிள்ளைய நம்பி உன் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துடாத. உன் வாழ்க்கை மட்டும் போகாது, உன் வீட்டுக்காரனோட வாழ்க்கை, உன் குழந்தை குட்டி எல்லாத்தோட வாழ்க்கையும் போயிடும். உன் பொண்ணு ரொம்ப மோசமாயிட்டு வரா, அதுக்கு மேலே உன் விருப்பம். உண்மையாக மனசாட்சி தொட்டு சொல்லு. உன் பொண்ணு மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை தான் ஆனால் அவளுக்கு பாவம் தான், ஏதோ ஒரு இதில் பண்ணிகிட்ருக்குறா. அவளுக்கு புரியும் என்ன புரிய போகுது? இந்த சொத்தை எப்படி ஆட்டையை போடலாம், எப்படி தம்பி கல்யாணம் நடத்தாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் ஓடிட்டுருக்கா. எனக்கு அது நல்லாவே தெரியும், சரியா? நீ கம்முன்னு ராஜி. இதுக்கு மேலே இந்த கல்யாண விஷயத்தில் நீ உள்ளே வராது. சரிங்க என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் சொல்கிற ராஜி, நீ ரொம்ப நல்லவ தான். உட்காந்து நீ யோசிச்சு பாரு. நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு, உனக்கு புரியும். இந்த கல்யாணம் நடந்தால் நல்லதான், நடக்கக்கூடாது இருந்தால் நல்லதான்னு உனக்கே தெரியும். அதுக்கு மேலே நான் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. தள்ளு, எனக்கு ரொம்ப முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னும் இந்த கிழவி இப்படி சொல்லிட்டு போகிறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா நம்மளை என்ன யோசிக்க சொல்கிறா? நம்ம என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது? ஆனால் அது சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. இவ்வளோ நம்பளா நாளைக்கு நம்மளை நடுத்தருவில் விட்டுருவா. அதுக்கு வரவளை நம்பினா கூட நமக்கு கஞ்சியோ கூழ ஊற்றுவா. இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்த ஏதாவது பண்ணால் நம்மளை சும்மா விட மாட்டாங்களே. நம்ம பெற்றது இருக்குது அதுக்கு மேலே
அவள் ஒழுக்கமாக இருந்தால் நமக்கே இந்த பிரச்சனை. காயத்ரி ஏன் இப்படி மாறிட்டு வரான்னு தெரியல. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இனிமேல் ஏதாவது பண்ணனா நம்ம மாட்டிக்குவோம். இனி பண்ணுறதா இருந்தால் நான் உள்ள ஆட்டையில் இல்லாத மாதிரியே இந்த காயத்ரி கிட்ட சொல்லி பண்ண சொல்லணும். ஆனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சா இந்த கல்யாணம் நடந்தால் ஏதோ நமக்கு துணையாக ஒரு பொண்ணு நிற்பா, எல்லா வகையிலும் இருப்பான்னு தோணுது. ஒன்றுமே புரியலையே. பார்ப்போம், போகிற வரைக்கும் போட்டோம். இந்த கல்யாணம் நடந்தால் நல்லதா நின்ன நல்லதான்னு கடவுள்கிட்டயே விட்டுறேன். இதுக்கு மேலே என்னால் முடியல கடவுளே. எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல, அதனால தான் அந்த பொண்ணையும் பிடிக்கல. வேறு எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் என் பையனுக்கு ஏன் அந்த பொண்ணையே பிடிச்சுன்னு எனக்கு தெரியல கடவுளே. நீங்களே பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். இந்த கிளவி நீ அவ்வளோதான், என்னை ஏதாவது பண்ணால் அவ்வளோதான் முடிச்சு கட்டியிருப்பாங்க என் புருஷன்னு இந்த கிளவி. காயத்ரி ஏதாவது யோசிச்சு பண்ணுடி. ஐயோ, இங்கேருந்து பழங்க வீட்டு இருந்ததை கேட்டேன்னா அந்த கிளவி சும்மா விட மாட்டான். நான் போய் என் வேலையை பார்க்குறேன்.